நீங்க ஒரு லேண்டிங் பேஜை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதோட டிராஃபிக்கை நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருப்பீங்க. பட் ஃபைனல் கோலான சைன் அப் அந்த பேஜுக்கு ரொம்ப கம்மியா வரும். நீங்க அந்த பேஜுக்கு சிஆர்ஓ பண்ணாம விட்டுருப்பீங்க. சோ ஒரு பேஜுக்கு டிராஃபிக் மட்டும் முக்கியம் இல்ல, அந்த பேஜோட ஃபைனல் கோல் அச்சீவ் ஆனதான் அந்த பேஜுக்கான சக்சஸ் கிடைக்கும். சோ இந்த வீடியோல ஒரு லேண்டிங் பேஜுக்கு எப்படி சிஆர்ஓ பண்ணணும், என்ன ஃப்ரீ டூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளியரா பார்க்கலாம். உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆர் எஸ்இஓ ரிலேட்டடான டெய்லி ஒரு வீடியோ வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிஆர்ஓ பண்ண நிறைய டூல்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டூல் வேணும்னா மைக்ரோசாஃப்டோட கிளாரிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க கிளாரிட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜோட ஹீட் மேப் அண்ட் யூசர் பிஹேவியர் ரெக்கார்டிங் இதெல்லாம் நீங்க கிளியரா பாத்துக்கலாம். சோ உங்க சைட்டுக்கு நிறைய டிராஃபிக் வர பேஜை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுங்க. லிஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு லீட்ஸ் எவ்வளவு வருது அப்படின்ட்டு பாருங்க. உங்களுக்கு லீட்ஸ் கம்மியா வர மாதிரி இருந்ததுன்னா அந்த பேஜை மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டியில போயிட்டு ஹீட் மேப் அண்ட் ரெக்கார்டிங் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு யூசர் பிஹேவியரை பார்த்துட்டு அவங்க எங்க அதிகமா கிளிக் பண்றாங்க, எங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, அந்த பேஜ்ல எவ்வளவு தூரம் ஸ்க்ரால் பண்றாங்க அப்படிங்கிற நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். சோ அந்த ரிப்போர்ட்டை வச்சு உங்களுடைய பேஜை யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணுங்க. நிறைய பேர் உள்ள வருவாங்க, ஆனா அவங்க மெனு கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போயிடுவாங்க. இல்ல சில பேர் சிடியை கிளிக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆனா அது ப்ராப்பரா இருக்காது. சம் மொபைல் அலைன்மெண்ட் இஷ்யூ ஆர் டிவைஸ் வைஸ் பிரவுசர் வைஸ் அலைன்மெண்ட் இஷ்யூ எல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் நீங்க ரெக்கார்டிங்ல பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சோ மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி யூஸ் பண்ணி அதோட டேட்டா வச்சு உங்களுடைய லேண்டிங் பேஜை கம்ப்ளீட்டா ஆடிட் பண்ணி உங்களுடைய பேஜோட கன்வர்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுடைய டிராஃபிக்கை கஸ்டமரா கன்வெர்ட் பண்ண இது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப். இது கண்டிப்பா எல்லா பேஜுக்கும் பண்ணணும். உடனே உங்க சைட்டுக்கு பண்ணுங்க. உங்களுடைய ஓவரால் லீட்ஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும்.